திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உக்ரைனின் துறைமுகமாக கூறப்படுகிற ஒடேசா துறைமுகத்தில் ரஷ்ய படைகள் நடத்தின தாக்குதலில் அந்த வணிக கப்பலில் உள்ள 4 இந்திய மாலுமிகள் உட்பட 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைனுடைய போர் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது ரஷ்ய படைகள் வணிக கப்பலிலே தாக்குதலை நடத்தி அதிலே இந்திய மாலுமிகள் 4 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததற்கு இந்திய அரசு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள தலைநகர் புதுடெல்லியில் அங்குள்ள ரஷ்ய தூதரகத்தில் உள்ள தூதரை வரவழைத்து அவருக்கு நேரடியாக ஆஜராக வைத்து அவருக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த எதிர்ப்பை தெரிவித்த அறிக்கையிலே அவர்கள் இவ்விதமாக வெளியிட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பொதுவான வணிக கப்பல் பயணிக்கிற அந்த சூழ்நிலையில் அதன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்துவது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்றும், அப்படி தாக்குதலை நடத்தி அதிலே பயணிக்கிறவர்கள் மரணிப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியான, அது மட்டுமல்ல மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய காரியம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல், தொடர்ந்து இப்படி அப்பாவி மக்கள் பயணிக்கிற இந்த கப்பல்கள் தாக்கப்படுவது, அது மட்டுமல்லாமல் இந்திய மாலுமிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் உயிரிழந்திருப்பது என்பது மிகப்பெரிய வேதனையான காரியமாக அதிலே கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு கடுமையான எதிர்ப்பை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து தேசங்களிலே நடந்து வருகிற பலவிதமான யுத்தங்கள் நிமித்தமாக பல்வேறு அப்பாவி மக்கள், இந்த யுத்தத்திற்கு சம்பந்தமே இல்லாத மக்கள் பலியாகி வருவது வேதனையான காரியம். அப்பாவி மக்களுடைய இரத்தம் சிந்தப்படுவதும் தேவ கோபாக்கினியை வரவழைக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ரஷ்யா உக்ரைன் போர் பல ஆண்டுகளாக நீடித்து நடந்து வருகிறது. இதனால் எவ்வளவு இராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கான பேர் பலியாகி இருக்கிறார்கள் இரு நாட்டு தரப்பிலும். ஆகவே இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக வேண்டும். தங்களுடைய இந்திய மாலுமிகளை இழந்திருக்கிற இந்திய குடும்பங்கள் ஆறுதல் அடையவும் ஜெபிக்க வேண்டும். இப்படி முக்கிய பணியில் இருக்கிறவர்களை இழப்பது என்பது வேதனையான காரியம். இது தொடராதிருக்க வரும் நாட்களிலே தொடர்ந்து இதற்கான எதிர்ப்பை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி தாக்குதல்கள் நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதற்கு அதிக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதபடி கர்த்தர் மனமிறங்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரஷ்யா உக்ரைனுடைய போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க, ரஷ்ய படைகள் ஆண்டவரே சர்வதேச வணிக கப்பலில் தாக்குதலை நடத்தி அதில் இந்திய மாலுமிகள் 4 பேர் உயிரிழந்திருப்பதை எண்ணி நாங்கள் இந்த காரியத்தை பரலோகத்திற்கு தெரிவித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இப்படி யுத்தத்தின் போது அப்பாவி மக்கள் உயிரிழப்பது, முக்கிய பணியில் இருப்பவர்கள் ஆண்டவரை வன்முறையை சந்தித்து மரணத்திற்குள்ளாக தள்ளப்படுவது, ஆண்டவரை இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அநியாயமாக மனித ரத்தம் சிந்தப்படும் பொழுது தேவ கோபாக்கினை தேசத்தில் ஊற்றப்படுகிறதை எண்ணி உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் அப்பா.
இந்திய மாலுமிகள் 4 பேர் உயிரிழந்திருப்பது எவ்வளவு ஒரு இழப்பு எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட இழப்பீடுகள் எப்படி சரி செய்யப்பட முடியும் ஆண்டவரே? இவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே ஆறுதல் அடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடராதிருக்க, பொதுமக்கள் பயணிக்கிற அல்லது பொதுவான நிறுவனங்களுடைய வணிக கப்பல்கள் இப்படி யுத்தத்தின் போது தாக்கப்படாதிருக்க கிருபை தர ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கிரிகளை அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் நிற்கிற எல்லா சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.